Hi friends, welcome to Hello Nutrition. இன்னைக்கு நம்ம Hello Nutritionல ரொம்ப சிம்பிளா கிச்சன் கேபினெட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்றது, மெஸ்ஸி கிச்சனா ஆகாம அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுதான் என்னோட கிச்சன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ரெண்டு ரேக் மட்டும்தான் இருக்கும். இந்த 2 ரேக்குமே போதுமானது அளவு தான் இருக்கும். ஏன்னா நான் இதில் உள்ள திங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். தேவையில்லாத வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அது வேஸ்ட்டாகும் போகும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், இடத்த வேறு அடைச்சிக்கும். ஸோ இவ்வளோ தான் இருக்கும் என்னோடய கிச்சன் கேபினெட்டில். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பருப்பு, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, ராஜ்மா, அப்புறம் கடலை இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் என்னோடய குழந்தைங்களுக்கு ஊற வச்சுட்டு அவிச்சு சுண்டல் மாதிரி கொடுப்பேன். டெய்லி ஒரு தடவை கொடுத்துருவேன், இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக இது கொடுத்துருவேன். எல்லாமே முடிய போது திருப்பி வாங்கி வைக்கணும். இதே வாங்கி வைக்காமல் அடுத்தது வேறு என்னவோ அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேக் ஃபுல்லாக பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் கீழே உள்ளது எல்லாமே தாளிக்கிறது, கடுகு, மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்பெஷல், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காது. ஸோ நாங்கள் கூலிங் வாட்டர் வேணும்னா இந்த பானையில் தான் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும், சில்லுன்னு இருக்கும், குடிக்கும், நல்ல தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு பேசிக்கான உப்பு, புளி, மிளகாத்தூள், அப்புறம் நாட்டு சக்கரை அதெல்லாம் வச்சுருப்போம். இந்த பக்கம் மிக்ஸி இருக்குது. இது வந்து அஞ்சரை பெட்டி. இதில் நான் வந்து ஜஸ்ட்டு மிளகு, ஜீரகப்பொடி, வெந்தயப்பொடி இது மாதிரி பொடி மட்டும் அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான், இந்த 2 கேபினெட் மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு. இந்த ப்ளக் பாயிண்டில் மிக்ஸி, கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மூலையில் பார்த்திங்கன்னா அதில் கத்தி, லைட்ரு அது மாதிரி தேவையான திங்ஸ் போட்டு வச்சுருப்பேன். இதுக்கு மேலே ஒரு ஜன்னல் இருக்கும், அதுலேருந்து ஒரு ரேஸ் தான் அது. ஸோ இதான் என்னோடய அடுப்பு, 3 பர்னர் ஸ்டவ்வு. இப்போ தான் மாவு அரைச்சதுனால அங்கே கிரைண்டர் கழுவி அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இதனோட சிங்க்கு, இதில் கழுவிட்டு பாத்திரத்தில் நான் இந்த கூடையில் போட்டு வச்சுருவேன். தண்ணி வடைஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இருக்க ரேக்கில் எடுத்து எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுருவேன். இதில் உள்ள பாத்திரமே போதுமானதாக இருக்கும். அதாவது மேலே வந்து பெரிய பாத்திரமாக இருக்கும், அதுக்கு கீழே வந்து டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு கீழே கொஞ்சம் குண்டா, பாத்திரம், அந்த மாதிரி சட்டி, அந்த மாதிரி பாத்திரங்கள் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு கீழே டம்ளர்லாம் இருக்கும், அது கீழே தட்டு, பிளேட் அந்தந்த இடத்துல அதை தான் வச்சுருவோம். ஸோ எனக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ஒன்ஸ் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப மெஸ்ஸியெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நான் உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ நீங்கள் நான் மாடுலர் கிச்சன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. அதோட நீங்கள் ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் மேக்ஸிமம் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ பெரிய வெங்காயம் ரொம்ப நிறைய பேருக்கு சமைக்கிறதா இருக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மாடலர் கிச்சன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ரொம்ப நம்மளோட ஃபீலே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் நின்று நம்ம சமைச்சோனாலே. பட் என்ன பிரச்சனைனா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதை செட் பண்ணுறதே ரொம்ப காஸ்ட்லி. அதில் உள்ள திங்ஸ் ஒன்றுமே நமக்கு யூஸ் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம கற்றுக்கிட்டோன்னா பண்ணிடுவோம், பட் பேசிக் திங்ஸ் நம்மளை தவிர வேறு யாருமே அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் எப்படி சமைக்கணுன்னே தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காகவே நம்ம ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து வாங்கணும். நம்ம நார்மல் கிச்சன்லேயே நம்ம பார்த்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் அதில் ஏதாவது பிரச்சனை நம்மளே மாற்றலாம். பட் மாடுலர் கிச்சனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். மற்றபடி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாடுலர் கிச்சன் செட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.